ஊண்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. சோழவள நாட்டிலே காரைக்கால் என்னும் திருநகரிலே புனிதையார் அம்மையார் இதான் காரைக்கால் அம்மையார் சொல்ற பார்த்தீங்களா, புனிதவதி அம்மையார் தோன்றினார். இவர் சிவபெருமான் மீது அன்புள்ளாத ஒரு பக்தி உடையவர். ஆனா சிவனடியார்களுக்கெல்லாம் இறை டெய்லி காலையிலே அமுது கொடுப்பார். அமுது செய்த உடனே முதலில் எம்பெருமானுக்கு தான் முறை கொடுத்துட்டு தன்னுடைய கணவனுக்கு கூட தரமாட்டார். சிவபெருமான அடியார்களுக்கு அப்போ யாராவது ஒரு அடியார் வருவாங்க, அமுது கொடுப்பார். ஒரு நாள் அவருடைய கணவனுடைய அருகிலே அந்த ஊர் ஐயா 2 மாம்பழம் மரத்திலே இருந்தது, இது உங்களுக்கு கொடுங்க, நீங்க ஒன்று உங்க மனைவி ஒன்று சாப்பிடணும்னு கொடுத்தாரு. இதை கொண்டு வீட்டில் வேலைக்கார நீயே கொண்டு வீட்டில் கொடுத்துடு அப்படின்னு வீட்டை உணவு கொடுத்தேன்னு அம்மையார். அப்போ ஒரு சிவனடியார் வந்த உடனே ஒரு மாம்பழம் எடுத்து சிவனடியார் கொடுத்துட்டாங்க. இவர் கணவன் வந்தோடனே கணவனுக்கு ஒரு மாம்பழம் அரிஞ்சு கொடுக்கும்போது, என்ன அந்த மாம்பழம் ஒரு ருசியா கல்குண்டு மாதிரி ருசியா இருக்கு, 2 மாம்பழம் கொடுத்தனே, இன்னொரு மாம்பழம் எங்கேன்னு பெண்ணேன்னு கேட்டேன். அப்ப அம்மா முடிக்கிறா, உள்ளே போய் இல்லைன்னு சொல்ல முடியல தன்னுடைய கணவனுக்கு. இறைவா பெருமானி, இது வரைக்கும் நான் யாரையும் கேட்டது இல்லையப்பா, உன்ட்ட ஒரு மாம்பழம் கொடுப்பா, என் கணவன் கேட்கிறாருன்னு இறைவன் மாயத்துல கொடுத்தாரு. அதை அறிஞ்சு கொடுத்த உடனே அது ஒரு பக்கம் தேனு, ஒரு பக்கம் கல்குண்டு, ஒரு பக்கம் அமுது, என்ன ருசி, இப்படிப்பட்ட ஒரு நான் கனியை சாப்பிடலையே பெண்ணே, இது என்ன விசித்திரமா இருக்குன்னு உடனே அந்த அம்மையாரு உண்மையை சொன்னாங்க. ஆதி காலத்துல கணவனை போய் மறைக்க மாட்டாங்க, உண்மையை சொன்ன. அப்படியா, இறைவன் கொடுத்தாரா, சரி இறைவன் இன்னொன்று வாங்கிட்டு வாங்க, நீ எனக்கு ருசியா இருக்குன்னு. உடனே அப்படியேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போகும்போது கதவு ஓரமாக ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. இந்த அம்மா கையேந்தி நிற்கிறாரு, கையில் அந்த கனி வந்து விழுவுது. கொண்டாந்து கொடுக்கும்போது அந்த கனியை உண்ணவில்லை. நம் மனைவி தெய்வ சரம் இவளை தொடுவது அப்படி என்று தன் மனைவியை விட்டுட்டு மதுரைக்கு போயிட்டாரு. இந்த அம்மையார் கணவனுடைய வாங்கி கடைசியில் பேய் உடம்பு வாங்கி திருவலங்காடில் வந்து தலைகையில் நின்று காட்சி கொடுத்த இந்த அம்மையார். அதனால தான் காரைக்காலில் மாம்பழம் திருவிழா நடத்துவாங்க. அப்பேற்பட்ட வல்லமை சிவபெருமானுக்கு இந்த காரைக்கால் அம்மையார் மீது ஒரு அளவில்லாத ஒரு அன்புடையவர். அதனால இந்த காரைக்கால் அம்மையிடம் அடியார்க்கு அமுதுண்டு செய்து, அடியார்களை அமுதுண்டு செய்து அளவில்லா சிவனுக்கு மனம் நிறைந்த காரைக்கால் அம்மையாரின் திருவெருமையை போற்றி மகிழ்வோமே. ஊண்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நம.